வணக்கம். என் பெயர் சுப்பிரமணியன். நான் பக்கம் 6ல் உள்ள சூழல் 1க்கும் சூழல் 2க்கும் பாதிப்புகளை பற்றியும் அதோட பிரச்சனைகள் பற்றியும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். முதல் சூழல், சிங்கப்பூரில் மிக சிறந்த போக்குவரத்து வசதிகள் இருக்கின்றன. இருப்பினும் பின்வரும் சூழ்நிலை நிலவத்தான் செய்கிறது. இதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் அதற்கான தீர்வுகளையும் சூழ்நிலையில் கண்டறிந்து வகுப்பினரிடம் கூறு. இதில் நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். அங்கே போக்குவரத்து நெரிசல் இருக்கு. காலையிலும் மாலையிலும் உச்ச வேலையின் போது முக்கிய சாலைகளில் அதிக போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுகின்றன. இதான் அந்த படத்துக்கு முதல்ல நீங்கள் பார்த்த படத்துக்கு உள்ள குறிப்பு. சரி, இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இதோட பாதிப்பு என்ன? ஒன்று, யாராச்சும் அவங்களோட வேலைக்கோ இல்லை அவங்க வீட்டுக்கோ நேரத்தோட செல்லணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஒரு போக்குவரத்து நெரிசல், இந்த ஒரு பிரச்சனைனால அவங்க தங்களுடைய வேலைக்கு சரியான நேரத்தில் போக இயலாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க தாமதமாக போகிறதுனால சில பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்படலாம். அதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு ஒரே இடத்துல ஒரு வாகனம் இயங்கி கொண்டே இருந்தா அது நிறைய புகையை வெளியிடுது. அது மட்டும் இல்ல, ஒரு வாகனத்துல ஒரு வாகனம் ரொம்ப நிறைய இடம் எடுக்கும். இதுக்கு தீர்வு என்ன? இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்ன? முதல்ல நான் சொன்னதுக்கு தீர்வு இப்போ நீங்கள் உங்களோட வேலைக்கு நீங்கள் வீட்டில் 7 மணிக்கு தான் கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 6க்கே கிளம்பலாம். அப்படின்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனீங்கன்னா இந்த போக்குவரத்து நெரிசல் நீங்கள் தவிர்த்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவர்கள் நீங்கள் போக்குவரத்து நெரிசல் நீங்களும் ஏற்படுத்துறது நீங்கள் தவிர்க்கலாம். அடுத்தது, ஒரே இடத்துல நம்ம சொன்ன மாதிரி ஒரே இடத்துல ஒரு வாகனம் இயங்கி கொண்டிருந்தா அது நிறைய புகையை வெளியிடுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்த எடுக்குது. இப்போ ஒரு வாகனத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வேலைக்கு அதிகபட்சமாக ஒரு ஆள் இல்லை 2 ஆட்கள் தான் அதில் இருப்பாங்க. அந்த 2 ஆட்கள், அது ஒரு ஆட்களுக்கு இவ்வளோ இந்த இடம். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரயில் அல்லது இந்த பேருந்து, இதை பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்தில் 80 பேர் போகலாம். ஒரு ரயிலில் ரொம்ப நிறைய பேர் போகலாம். அதனால் அது ஆனால் அந்த ஒரு பேருந்து பயன்படுத்துகிற இடத்தோட நீங்கள் ஒரு வாகனம் பயன்படுத்துகிற இடத்த நீங்கள் ரெண்டையும் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் இப்போ பேருந்து அல்லது ரயில் பயன்படுத்தத்தான் நினைப்பீங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அரசாங்கம் பசுமை வாழ்க்கையில் பசுமையாக இருக்க சொல்லுது. அதாவது ஆங்கிலத்தில் கோ கிரீன் சொல்லுவாங்க. அந்த பசுமை திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி இப்போ பொது போக்குவரத்தை எடுத்தா நீங்கள் இதுமாரி நெரிசலை தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம சொன்ன மாதிரி அந்த புகை நிறையா வெளியிடாது. நீங்கள் அந்த புகையை நிறைய வெளியிடுறதை நீங்கள் தவிர்க்கலாம். இப்போ சூழல் 2 பார்க்கலாம். சிங்கப்பூர் சாலை ஓரங்களில் மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. இவை பசுமையான தோற்றத்தை தருகின்றன. இருப்பினும் பின்வரும் சூழ்நிலை ஏற்படத்தான் செய்கிறது. இதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் அதற்கான தீர்வுகளையும் கண்டறிந்து வகுப்பினரிடம் கூறு. சரி, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் விழுந்து கிடக்குது. இவங்களாம் அந்த மரத்தை வெட்ட முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் குறிப்பு காற்றுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் போது சாலைகளில் கிளைகள் முறிந்து விழுவதும் மரங்கள் சாய்வதும் உண்டு. சரி, இந்த ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையோட பாதிப்பு என்ன? இந்த பிரச்சனையோட பாதிப்பு என்னன்னா, இந்த மரங்கள் விழுவதனால என்ன நடக்குதுன்னா போக்குவரத்து நெரிசல் நடக்குது. அதனால அந்த மொல்ல சூழல் மாதிரி அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. இன்னொரு பாதிப்பு என்னன்னா, இப்போ யாராச்சும் சாலையில் ஒரு வாகனமோ இல்லை அல்லது சாலையில் ஒரு யாராச்சும் போனாங்கன்னா அவங்க மேலே அந்த மரம் விழுந்துச்சுன்னா அப்புறம் அவங்க அவங்களுக்கு
உடல்நிலையில வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கு. அதனால இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன? சரி, இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒண்ணு தாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா, அரசாங்கம் அங்க சாலை ஓரத்துல இருக்கிற மரங்களை வந்து தேவையான நேரத்துல வந்து அவங்க சரி பார்க்கணும். அல்லது அவர்கள் வந்து இந்த தேவையான நேரத்துல அது வெட்டணும். அந்த அது அது நிறைய கிளைகள் இருக்கிற மரம்னா அது வந்து சாலை ஓரத்துல கட்டாம இது நடாம வேற எங்கேயாச்சும் நடணும். இந்த வழினால அவங்க வந்து இந்த மாதிரி ஆக்குறதுக்கு தவிர்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து 12ல் இருக்கிற திருக்குறளை பற்றியும் அதோட விளக்கத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஓகே, பக்கம் 12ல் இருக்கிற பழமொழி என்னன்னா, பழக பழக பாலும் புளிக்கும். இரண்டாவது பழமொழி என்னன்னா, பாடில்லாமல் பயனில்லை. சரி, பாடில்லாமல் பயனில்லைங்கிற பழமொழி வந்து சில பாட்டு வரிகள் வந்து தோன்றி இருக்கிறது. சரி, இப்போ திருக்குறள் பார்க்கலாம். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். ஓகே, இந்த திருக்குறளோட பொருளை பார்க்கலாம். அடக்கம் ஒருவருக்கு பல வகைகளிலும் புகழை தேடி கொடுத்து அவரை உயர்வடைய செய்யும். அடக்கமின்மை ஒருவருக்கு பல துன்பங்களை ஏற்படுத்தும். சரி, இப்போ ரெண்டாவது இதுக்குள்ள பார்க்கலாம். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. சரி, இந்த பழமொழி வந்து நம்ம முன்னாடி ஆசிரியர் சொல்லிவிட்டாங்க. இந்த பழமொழியோட பொருள் என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு தீனா உங்களுக்கு வந்து ஒரு புண் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து காஞ்சிடும். ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தரை கெட்ட வார்த்தையில் திட்டியோ இல்லை அவர்களை வந்து மனசுக்கு புண்படுத்தினாலோ நீங்கள் வந்து அந்த நீங்கள் ஏற்படுத்துகிற பாதிப்பு அந்த மனசில் ஏற்படுகிற காயம் வந்து எப்போதுமே ஆறாது. அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் மற்றவங்களை வந்து கெட்ட வார்த்தை திட்டக்கூடாது, மற்றவங்களை வந்து புண்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. சரி, இப்போ அடுத்த பக்கம் 23ல் உள்ள பழமொழியை பார்க்கலாம். ஓகே, பக்கம் 3ல் உள்ள பழமொழி 23ல் உள்ள பழமொழி என்னன்னா, வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். இரண்டாவது பழமொழி, அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. சரி, இப்போ திருக்குறளை பார்க்கலாம். முதல் திருக்குறள் என்னன்னா, தன்னுயிர்க்கு இன்னாமை தானறிவான் என்களோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். சரி, பிறர் தனக்கு செய்யும் தீங்கினால் ஏற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அத்துன்பம் பிறருக்கு ஏற்படுமாறு நடந்து கொள்வது ஏனோ. சரி, இப்போ இது இந்த வாக்கியத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்வி சொல்ல வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து நிறைய பேர் வந்து இதை சிந்திக்க வைக்கிற மாதிரி இந்த ஒரு குறள் இருக்குது. சரி, இப்போ ரெண்டாவது குறளை பார்க்கலாம். பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். சரி, இந்த குறளோட இந்த குறளோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு தீங்கு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தீங்கு வந்து அவரை வந்து அப்புறமேட்டுக்கு பிறகு இல்லை அல்லது எப்பயாச்சும் வந்து அவரே அந்த தீங்கு வந்து அவரை வந்து பாதிக்கும். இந்த குறள் பார்த்தீங்கன்னா தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற பழமொழியும் இந்த குறளும் ஒரே விளக்கம் கொண்டு தான் இருக்கிறது. அதனால இந்த குறள் உங்களுக்கு மறந்ததும் இல்லை, இந்த குறள் வந்து பயன்படுத்த முடியலன்னா அந்த பழமொழியை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ வந்து சரி, இப்போ நான் வந்து எல்லா பகுதியும் படிச்சுட்டேன். இப்போ நான் வந்து இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். முதல்ல வந்து நம்ம அந்த தீர்வுகளை காண்ற ஒரு பகுதி அந்த பகுதி அந்த இதை செஞ்சோம், அந்த பயிற்சி செஞ்சோம். சரி, அந்த பயிற்சியில் என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, சிங்கப்பூரில் வந்து நிறைய சவால்கள் இருக்கிறது. அந்த சவால்களை வந்து சிங்கப்பூர் வந்து ஒவ்வொரு சவாலுக்கும் தீர்வு கண்டு அதை வந்து அந்த தீர்வை வந்து அவங்க நிஜ வாழ்க்கையை கொண்டு வராங்க. அதாவது அதை வந்து அவங்க செய்கிறாங்க. அந்த தீர்வு வந்து அவங்க நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நிறைய சவால்கள் ஆனால் சிங்கப்பூர் வந்து அந்த சவால்கள் எவ்வளோ நல்லா அவங்க வந்து அதை எதிர்க்கலாமோ அவ்வளோ நல்லா அதை எதிர்க்க முயற்சி செய்யுது. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்க, ஒன்று போக்குவரத்து நெரிசல், இந்த மரம் உழுவது, ரெண்டுமே வந்து சிங்கப்பூரில் வந்து நிறைய தடவை
நடக்கிறது தான். ஆனால் இதுக்கு நிறைய அரசாங்கம் வந்து செஞ்சுருக்கு, ஆனாலும் அது நடக்குது. ஆனால் இதுக்கு அரசாங்கம் வந்து மனம் தளராமல் அந்த தீர்வுகளை என்னமோ ஏற்படுத்தி பிறகு பிறகு அவர்கள் வந்து மனம் தளராமல் அவர்கள் அந்த தீர்வை பயன்படுத்துகிறார்கள். சரி, இப்போ பயன்படுத்த வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பழமொழியும் திருக்குறளும் படித்தோம். திருக்குறள் நாலு திருக்குறள் படித்தோம். சரி, திருக்குறளில் எனக்கு பிடிச்ச 2 திருக்குறள் எதுன்னா, அந்த முதல் திருக்குறள் வந்து தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. இந்த திருக்குறள், அதாவது நீங்கள் வந்து தீனால ஏற்படும் ஒரு காயம் வந்து நீங்கள் ஆறிடும். ஆனால் நீங்கள் வந்து யாராச்சும் புண்படுத்துகிற மாதிரி பேசுனீங்களோ அல்லது அவங்க கெட்ட வார்த்தை எடுத்துக்கிட்டீங்களோ இந்த மனசில் இருக்கிற காயம் வந்து ஆறாது. சரி, இந்த குறள் ஏன் எனக்கு பிடிச்சிருந்தா, இல்லை நான் ஒரு புதுசாக கற்றுக்கிட்டேன். நம்ம வந்து மற்றவங்கள வந்து புண்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. நம்ம வந்து மற்றவங்கள கெட்ட வார்த்தையினால திட்டக்கூடாது. அப்படி திட்டினா அவங்களுக்கு மனதில் வந்து பெரிய காயம் ஏற்படும். அதனால இந்த குறள் எனக்கு பிடிச்சது. 2வது குறள் பார்த்தீங்கன்னா 23 இருக்கிற பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். அதாவது இந்த முதல்ல சொன்ன மாதிரி தன்வினை தன்னை சொல்லும் இந்த திருக்குறள், இந்த பழமொழி வந்து இந்த திருக்குறளுக்கு பொருந்தும். அதாவது நீங்கள் வந்து ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சால் அது பின்னால் வந்து உங்களையே அந்த தீங்கு வந்து பாதிப்பு செய்யும். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் வந்து ஒருத்தங்களை வந்து வேணும்னே உழ வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நீங்களே வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்து உங்களே உழ வைப்பாங்க, அதுமாரி. சரியா? அதனால அந்த திருக்குறள் எனக்கு பிடிச்சது. ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறத வந்து முதல்ல நிறுத்தணும். அதை குறைக்க வந்து நம்ம முயற்சி செய்யணும். அதை குறைச்சிட்டே வந்தால் நம்மளுக்கும் தீங்கு நடக்காது. அது நல்ல விஷயம் தான். ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம தீங்கு பண்ண மாட்டோம், அப்புறமேட்டுக்கு நம்ம பாதிப்பு செய்யணும், அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. இதுதான் நான் இன்னைக்கு கற்றுக்கொண்ட விஷயம். நன்றி, வணக்கம்.